சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நாளையோட ட்ரேடிங் செக்ஷனுக்கு இந்த வீக்குக்கு வந்து கமாடிட்டி பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் சின்ன நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் பார்க்குறதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கும். ஸோ அதில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஸோ அதர்வைஸ் வந்து கமாடிட்டி குருடாயில் வந்து ஆக்சுவலாக குருடாயில் நேச்சுரல் கேஸ் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். கமாடிட்டி மார்க்கெட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து வெள்ளி ஃப்ரைடே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் படி நமக்கு டீட்டெயில் வரும், வீடியோஸ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ ஷார்ட்ஸில் வரும் உங்களுக்கு. அதர்வைஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சென்செக்ஸ் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங், சென்செக்ஸில் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் 5 மினிட்ஸில், இல்லைனா வந்து லோயர் டைம் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம அதாவது ஹை வந்து 77,383. ஓகேங்களா? 77 383க்கு மேலே பை ட்ரெண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த ஒரே கேண்டில் உங்களுக்கு நல்லாவே என்ன இருக்கும், ஆஃப்டர் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 383க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரே கேண்டில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷேஷன் கொடுத்துருக்கோம். அப் டு 560 வரைக்கும் டார்கெட் போயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சேனலில் போய்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்குது பாருங்கள், 77,382. ஓகேங்களா? இருக்குல்ல ஃபஸ்ட் வீடியோ அபோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்ட் போயிருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிசிஸ் தான் இன்றைக்கி. என்ன நமக்கு வியாழக்கிழமை. ஓகேங்களா? எம்சிஎக்ஸ் கமாடிட்டி கோல்டு சில்வர் இந்த மார்க்கெட் பார்த்துடலாம். சில்வர் வந்து நான் நேற்று அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு லாஸ்ட் வீக் பார்த்தோம், இந்த வீக் சில்வர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ சில்வர் ஃபியூச்சர். ஓகேங்களா? இந்த ஹை நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஓவரால் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டு அண்ட் சைட்வேஸில் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வீக்கு இப்போது நம்ம ஷார்ட் டைமுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ஹையெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த லோ அண்ட் ஹையிலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும். உங்கள் ஆக்சுவலாக ட்ரேடிங் சார்ட் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இங்கே இருக்கும், கிளிக் பண்ணால் ஓகே ஃபைன். ஓகேங்களா? இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை இந்த லோ. ஓகேங்களா? இது உள்ளே ட்ரேட் ஆகுது. மேக்ஸிமம் இந்த ஹை வந்து 23,5,693. ஓகேங்களா? இந்த லோ இந்த ஹை. ஸோ இது உள்ள மார்க்கெட் இருக்க வரைக்கும் இதில் சைட்வேஸில் இருக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆப்ஷன் இது வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட். ஓகேங்களா? ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஃப்யூச்சர் மார்க்கெட் இங்கே ரெண்டு தான். ஓகேங்களா? ஒன்று பை பண்ணணும், நீங்கள் செல் பண்ணணும். ஓகேங்களா? 2 ஆப்ஷன். கரெக்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட் பை ட்ரெண்டில் போகுது அப்படின்னா, டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், போய்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பை பண்ணணும், டவுன் ஆகுதுன்னா செல் பண்ணணும். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ மேக்ஸிமம் போய்ட்டு நம்ம ஆப்ஷனில் பை பண்ணியே செல்லர்ஸ் இருக்க மாட்டீங்க, பை பண்ணியே கொஞ்சம் வந்து இது பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் வந்து இங்கே போய்ட்டு ஹை போயிடுச்சு, டவுன் வருது அப்படின்னா என்ட்ரியெல்லாம் கொடுத்துட்டு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் டைம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹை வால்டைல் இருக்கும். ரொம்ப சில்வர்லாம் ரொம்ப வால்டைல் இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? கரெக்டாக ஆர்டரும் லாட்டும் ப்ளேஸ் பண்ணுறப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஹை குவான்டிட்டி ப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இது வெயிட் பண்ணுங்கள். டார்கெட் வர வரைக்கும் டார்கெட் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சில்வர் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த சார்ட்டில் வந்து
மந்த்லி சார்ட்டு 6 மந்த் சார்ட் தான் இருக்கும். ஸோ டே சார்ட் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு இந்த வீக் மட்டும் நீங்கள் அதை அனாலிஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் டெலீட் பண்ணிடலாம். அது வேணாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? டெலீட் கொடுத்துருங்க. நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து சில்வர் என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஹையிலேருந்து என்ன இருக்குது, மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆன மார்க்கெட்டு ஆக்சுவலாக இது என்ன டைம் ஃப்ரேம் என்ன 2026 ஃபிப்பு. ஓகேங்களா? 2026 இந்த இயரோட சார்ட்டு, டே சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹை, ஓவரால் ஹை, உங்களுக்கு இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா? இது உள்ள தான் மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது லோ, இது ஹை, மறுபடியும் இது லோ, இது ஹை, இது லோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்னாகும், இந்த ஹைலேருந்து இந்த லோ வரும், இந்த லோவிலேருந்து மறுபடியும் இந்த ஹை, இந்த ஹைலேருந்து இந்த லோ, மறுபடியும் என்ன ஆயிருக்கு, இந்த ஹைலேருந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, மறுபடியும் இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் கரெக்டாக மறுபடியுமே நமக்கு அதே சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே கரெக்டாக பைக்கான லெவலில் இருக்குது உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 1 or 2 months எடுக்கலாம். இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த டார்கெட் வரத்துக்கு இந்த டியூரேஷன் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரத்துக்கு சப்போஸ் இங்கேயே பாருங்கள், இதோட மார்ச் மாதம். ஓகேங்களா? மார்ச்சா, மறுபடியும் இங்கே வந்து மே, ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஒரு 1 or 2 months டைம் எடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியுமே நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து லாங் டைம் ஃப்ரேம். 1 or 2 months நீங்கள் ஃப்யூச்சர் சில்வர் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிவிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்யூச்சர் ஹோல்டிங்க்கான நேம் இருக்கும். இந்த ஒர்க்கில் மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல டே சார்ட்டுன்னு இருக்கா, இந்த இடத்துல ஃப்யூச்சர் 31 August 26. ஓகேங்களா? சில்வர் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கான டார்கெட்டு. இப்போ நம்ம பை பண்ணி ஹோல்டு பண்ணுறோன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான டார்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட சில்வரோட அனாலிசிஸ். லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வைஸில் இருக்குது, அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? அதையுமே செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா சில்வர் வந்து நான் கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட் எடுத்திருக்கேன். மார்க்கெட் வந்து ஓவரால் பை ட்ரெண்டு. ஓகேங்களா? எப்போல்லாம் இந்த லோ ரீச் ஆகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஹை வரப்போல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஷார்ட் டைம் லோயர் டைம் ஃப்ரேமோடது உங்களுக்கு இங்கே இருக்குல்ல MCX. ஓகேங்களா? 4 hour சார்ட். நல்லா ஒரு மார்க்கெட் வந்து இங்கே வந்து இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து அரௌண்ட் 3 lakhs பாயிண்ட்ஸ், நியர் 2 lakhs பாயிண்ட்ஸ் நல்லாவே வந்து இங்கே வந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை. ஓகேங்களா? நல்லா ஒரு ப்ராஃபிட்டபிள் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஹை போன மார்க்கெட் மறுபடியும் இந்த லோ, இங்கேருந்து இந்த ஹை வந்திருக்கும், இந்த ஹைலேருந்து மறுபடியும் இந்த லோ, இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த ஹை போயிருக்கும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து ஒன்ஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் நடக்கலாம், இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், சின்ன டவுன் ட்ரெண்ட் வரலாம். இது வந்து ஷார்ட் டைம் தான். ஓகேங்களா? 4 hour சார்ட்டு. ஸோ அப்போது இங்கே வந்து நமக்கு இப்போது மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, சின்ன ஒரு சைட்வேஸில் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக 1 2 3 4. ஓகேங்களா? 4th இல்லை 5th எப்பயுமே சேனலில் இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் எப்போ நடக்கும்னா நமக்கு 4th இல்லைனா 5th பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஹை அண்ட் லோவில் கரெக்டாக வந்து ஆர்டர் எடுக்கிறப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இருங்க, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ அண்ட் ஹை இருக்குல்ல, இந்த லோ இந்த ஹை. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ். ஸோ இப்போது ஷார்ட் டைமுக்கு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க இல்லை ஏதாவது எடுக்கிறீங்கன்னா
இது உள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், 15 மினிட் சார்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. லோயர் டைம் ஃப்ரேம் சார்ட் அது வந்து டே சார்ட்டு 4 ஹவர் சார்ட்டு பார்த்தோம். ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டு ஆக்சுவலாக மந்த்லி டைம் ஃப்ரேம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லைட்டாக செக் பண்ணிக்கேன் ஓகேங்களா. இந்த ஹை அண்ட் இந்த லோ, இந்த எப்போல்லாம் இந்த ஹை வருதோ மார்க்கெட் என்ன ஆகுது, சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்குது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லெவல்ஸை வந்து சார்ட்டை மட்டும் எடுத்துங்க, 15 மினிட் சார்ட்டு ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஹையை மார்க் பண்ணிக்கங்க ஓகேங்களா. 23,500 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது. லோ வந்து உங்களுக்கு 23,2649 ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ஹையவோ இந்த லோவையோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை சைட்வேஸில் இருக்கலாம். ஸோ ஓவரால் வந்து ஃபெச்சுவேஷன் டேவோட ஃபெச்சுவேஷன் ஒரு இன்றைக்கி 2 ஓகேங்களா, 1 2 ஸோ மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த லெவலில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா பையட் லோ செல்லட் ஹை தான். பிரேக் அவுட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எக்ஸிட் ஆகிடுங்க, இல்லை அப்படின்னா கரெக்டாக என்ட்ரி வந்து கரெக்டாக எடுக்கணும் ஓகேங்களா. பை பண்ணுறீங்கன்னா மிடில் பை பண்ணாதீங்க. எப்போல்லாம் இந்த ஹை வருதோ அங்கே இந்த சப்போர்ட் வருதோ அங்கே பை பண்ணிக்கங்க ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஃப்யூச்சர் வந்து ஆகஸ்ட் மாதம், ஆகஸ்ட் 31 ஃப்யூச்சர் ஓகேங்களா, சில்வரோட ஃப்யூச்சர். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் அண்ட் உறவினர்கள் இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மெயிலில் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்டில் கேளுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.